இந்த மாதிரி சும்மா உட்காந்து ஊஞ்சல் ஆடுறது தமிழ் படிக்கலாம், ஏதாவது செய்யலாம்ல? இல்லை தமிழில் உனக்கு என்னென்ன தான் தெரியும், ஏதாவது தெரியுமா? தமிழை பற்றி என்ன தெரியுமா? ஆ அந்த காலத்துல ராஜராஜ சோழன் அவ்வளோ வெயிட்டுடைய கல்லை எப்படி கோபுரத்து மேலே வச்சான்னு ஒருத்தனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே? சரி, எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? ம் அப்போ 3 சுரங்கப்பாதை தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கும் இன்னொரு 3 கோவிலுக்கும் தொடர்புடையது. அது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் திருக்குறளில் மொத்தம் 1330 குறள். சரி. அதிகாரம் மொத்தம் 130. சரி. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் நூல்கள்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சிங்க. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் பண்ணுங்கள். ஒரு கோவிலில் உலகம் உதண்டி அதுக்குன்னு அப்பயே விஷ்ணு கையில் இப்படி வச்சுட்டு பிடிச்சது மாதிரி காமிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் சயின்டிஸ்ட்டு இங்கிலீஷில் கண்டுபிடிச்சது மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம ஆளுங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, இந்த அதிகாரம்லாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லலாம். எதில்? திருக்குறளில் மொத்தம் 1330. அது சொல்லிட்டப்பா. அதிகாரம் மொத்தம் 130. சரி, இன்னும் நிறைய இருக்கு தமிழில். தமிழில் ஒன்றும் நிறைய இருக்குதா, இதோ இப்போ சொல்கிறேன். அகநானூறுனா என்னன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தொல்காப்பியம் தான் உலகத்திலே முழுசாக கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் இலக்கிய நூல். அதுவே முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்னா இது அகத்தியம். இதில் தொல்காப்பியத்தை எழுதினவர் தொல்காப்பியர், அகத்தியத்தை எழுதினவர் அகத்தியர். அது மட்டும் இல்லாமல் அகத்தியர் தான் அடிமுறையே கண்டுபிடிச்சாரு.